இப்போ கார் வந்துடும், உடனே வெளியே போயிடுவோம். அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு டாய்லெட் வருது அது இதுன்னு சொல்லக்கூடாது. போகணும்னா இப்போ வீட்டிலேயே போயிட்டு வந்துரு. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வரலம்மா. நானே எப்படா பார்க்க போவேன்னு ஜாலியாக இருக்கேன். நீங்கள் என்னடானா உள்ளே போ அங்கே போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. திரும்பவும் சொல்கிறேன், போகிற இடத்துல டாய்லெட்லாம் இருக்குமான்னு தெரியாது. போகணும்னா இப்போவே போயிட்டு வந்துரு. அதெல்லாம் வரலாமா, சீக்கிரம் போகலாம் நம்ம. அம்மா எனக்கு அவசரமா சுச்சூரு டாய்லெட் போகணும், இப்போவே போகணுமா. அம்மா அம்மா அம்மா, என்னோட சோப்பு கலர் பந்து எங்கே போச்சுன்னே தெரியல, கொஞ்சம் வந்து தேடி கொடுமா. என்னம்மா பால் வந்து தேடி தர சொன்னா சும்மா கண்ண கண்ண உருட்டிக்கிட்டே இருக்க. வாமா நீ போ, நான் வரேன். அம்மா என்னோட தமிழ் புக்கு காணுமா, அந்த கொஞ்சம் தேடி தாயேன். என்னம்மா ஏதாவது ஹெல்ப் கேட்டாலே கண்ண கண்ண உருட்டிக்கிட்டே இருக்க, சீக்கிரம் வாமா. கண்ண கண்ண உருட்டிக்கிட்டு இருக்கேனா? ஏன் உங்க அப்பா சும்மா தானே இருக்காங்க, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல. அப்பாவை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்கலாம்ல, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட மட்டும் தான் கேட்பியா? இப்போ எதுக்கம்மோ இவ்வளோ டென்ஷன்? என்கிட்ட கேட்டால் நான் செய்ய போகிறேன், அவன் உன்கிட்ட கேட்டால் அதனால நான் சும்மா படுத்திருந்தேன். எப்பயும் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒன்று டிவி பார்க்குறீங்க இல்லை ஃபோன் பார்க்குறீங்க. ஆனால் உங்களையெல்லாம் விட்டுட்டு அவன் என்கிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்குறான். அது தெரிஞ்சாலும் அது கண்டுக்காத மாதிரியே இருக்கிறீங்க. கேட்டால் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கலன்னு சொல்கிறீங்க. ஏன் உங்கள் காதில் விழுதில்ல, நீங்களாம் போய் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? ஏம்மா நீ உன் வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன். என்ன வேணும் கண்ணுக்குட்டி, என்ன ஹெல்ப் வேணும் வா, அப்பா தேடி தரேன். அதெல்லாம் உங்களுக்கு தேட தெரியாதுப்பா, அம்மா தான் கரெக்டாக தேடுவாங்க. அம்மா நீ வந்து எனக்கு தேடி கொடு. அதான் அப்பா தேடி தரேன்னு சொல்கிறாங்கல்ல, அம்மா வேலையாக இருக்கேன்ல, போ அப்பா தேடி தருவாங்க. அட என்னம்மா நீ, அப்பாவுக்குலாம் தேட தெரியாது. அப்பாவை தேட சொன்னால் தேடிட்டே தான் இருப்பாங்க, கண்டுபிடிச்சே தர மாட்டாங்க. நீ வந்து அதான் கரெக்டாக கண்டுபிடிச்சி தருவ, நீ வந்து தேடி கொடு. அப்பாவே பர்ஸு ஃபோனுன்னு எங்கேயாவது வச்சுட்டு ஒன்ட்டா தான் வந்து எங்கேன்னு கேட்குறாங்க. அதையும் நீ தான் கண்டுபிடிச்சி தர. இதில் அப்பா நான் தொலைச்சதை கண்டுபிடிச்சி தந்துடுவாங்களா? அதனால ஒழுங்கா நீயே வந்து கண்டுபிடிச்சி கொடுமா. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.